தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. எழுதின சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்களானால் 11 to 13 வசனங்கள் வரையில நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11 to 13 வசனங்கள் வரையில, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. நல்லா கவனிங்க, இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாண விருந்து ஆயத்தப்படுத்துறாரா. அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது அவர் அநேகருக்கு போய் தன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு அழைக்கிறார். அப்படி பத்திரிக்கை வச்சு அழைத்த போது அநேகர் என்ன பண்றாங்கன்னா, சாக்கு போக்கு சொல்லிட்டு வரல. என்னென்ன சாக்கு சொல்றாங்க, எனக்கு கல்யாண வேலை இருக்கு பிரதர், நான் புதுசா லேண்டு வாங்கி இருக்கிறேன் பிரதர், அதனால எனக்கு கல்யாண வேலைனால நான் வரல, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு வரல, லேண்டு வாங்கி இருக்கிறேன் வரல, நான் கொஞ்சம் எனக்கு பிஸ்னஸ் புதுசாக ஏர் மாடு வாங்கி இருக்கிறேன் நான் வரல, வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இப்படி அப்ப இந்த எல்லா சொந்தக்காரங்களும் இப்படி சாக்கு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வராம போயிட்டாங்க. உடனே இந்த எஜமான் என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியில இருக்கிற எல்லாரையும், அந்த ஊர்ல இருக்கிற நல்லார் பொல்லார் எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் விருந்துக்கு வர்றாங்க. நல்லா கவனிக்கணும், அந்த ஊர்ல இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்றோம்னா, விருந்துக்கு வரும்பொழுது, திருமண விருந்துக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், பன்னீர் தெளிச்சு வரவேற்போம், ஸ்வீட்டு கொடுத்து வரவேற்போம், ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து வரவேற்போம், கற்கண்டுலாம் கொடுப்போம்ல. அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுப்பாங்க. அந்த வீட்டு விருந்து சாலையில அவங்க அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு நல்ல வஸ்திரம் ஒன்று கொடுப்பாங்க. அது அவங்களோட பழக்கம். அப்படி அந்த வஸ்திரத்தோட தான் அவங்க உள்ள வரணும். அது அவங்கள என்ன சொல்றது, ஒரு கனப்படுத்துகிற ஒரு வழக்கம், யூதர்களுடைய லைஃப் ஸ்டைல் அது. அப்ப இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த பந்தி பரிமாறுற இடத்த போய் பார்க்கறாரு. எல்லாரும் விருந்து சாலையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த கல்யாண வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷங்கிட்ட வஸ்திரம் இல்லை. இப்பதான் அவர் கேட்கிறாரு, அந்த விருந்து சாலைக்குள்ள வந்து பார்க்கும் பொழுது, ஏப்பா நீ என்னப்பா பழைய ட்ரெஸ்ஸோட உட்காந்துக்கிட்டு இருக்கிற, படிங்க பார்க்கலாம். கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். இங்க எப்படி வந்த? நீ வாசல் வழியா வந்திருந்தா உனக்கு வஸ்திரம் இல்லாம உன்னை அனுப்பியே இருக்க மாட்டாங்களே. உன்னாங்க தடுத்து நிறுத்தி வஸ்திரம் கொடுத்துட்டு தான் பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. நீ வாசல் வழியா வரலையா? அப்ப பக்க வழியா வந்துட்டியா, குறுக்கு வழியா வந்துட்டியா? அப்ப நல்லா கவனிங்க, சபைக்குள்ளே வருகிறவர்கள் வாசல் வழியாக வர வேண்டியது ரொம்ப அவசியம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சபைக்குள்ளே வருகிறவர்கள் வாசல் வழியாக வர வேண்டும். சொல்லுங்க, நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்குதுல்ல. நாங்களும் வாசல் வழியா தான் பிரதர் வந்தோம். நான் சொல்ற வாசல் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ சபைக்குள்ள வர வேண்டும். ரட்சிப்பின் மூலமாக நீ சபைக்குள்ள வர வேண்டும். ரட்சிப்பினுடைய வாசல் வழியாக உள்ள வந்து சபைக்குள்ள வந்தா தான் உனக்கு நீ வஸ்திரம் உள்ளவனாய் சபைக்குள்ள இருப்ப. சில ஆட்கள் அப்படி வரமாட்டான். எங்க அம்மா சர்ச்சை கூட்டு வந்தாங்க பிரதர், நான் வந்துட்டேன். அம்மா கூட்டு வந்தாங்க, ஆயா கூட்டு வந்தாங்க, தெரிஞ்சவங்க கூட்டு வந்தாங்க, யார் வேணா கூட்டிட்டு வரலாம். ஆனா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ ரட்சிக்கப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாசலுக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் அவங்களுக்காக சர்ச்சைக்கு வந்தேன், இவங்களுக்காக சர்ச்சைக்கு வந்தேன். யாருக்காக வேணாலும் சர்ச்சைக்கு வரலாம். ஆனா நீ ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாம வஸ்திரம் இல்லாம தேவனுடைய சபையில இருந்தன்னா ஆண்டவர் பாப்பாரு. பார்த்துட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ இங்க எப்படி வந்தா? அவனை கூப்பிடும்போது சொல்றார், சிநேகிதனே நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படாம சபைக்குள்ள வந்துட்டான். சில ஆட்கள் ரட்சிக்கப்படாம சபைக்குள்ள வந்துருவாங்க.
பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு சில ஆட்கள் ஞானஸ்தானம் எடுப்பான், பார்த்திருக்கீங்களா நீங்க? அவன் கல்யாணத்துக்காக சர்ச்சுக்கு வந்தவன். இவனெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க, படிங்க. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். ஆமா, புறம்பான இருளிலே போடுங்கள். ஏன்னா இவன் ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரல, விருந்து சாலைக்குள்ள பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படாம வந்துட்டான். அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல், கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீங்க சபைக்குள்ள இருப்பீர்களானால் அது தேவனை கோபப்படுத்துகிற ஒரு செயலாக மாறி போகும். கவனிங்க, விருந்து சாலைக்குள்ள வந்து விருந்தை அனுபவிக்க வேண்டிய இவன் இப்ப விருந்து சாலைக்குள்ள வந்து வருத்தத்தை அனுபவிக்கிறான். அழுகையையும் பற்கடிப்பையும் உண்டாயிருக்கிற இடத்துக்கு அவன் போயிடுறான். காரணம் என்னன்னா வஸ்திரம் இல்லாததுனால. அதனால தான் சொல்றேன், இந்த வஸ்திரம் அவ்வளவு முக்கியம். சபைக்குள்ள வந்துட்டு வஸ்திரம் இல்லாம நீங்க இருப்பீங்கன்னா நீங்க எங்க போவீங்க அப்படின்னா அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போயிருவீங்க. மகிழ்ச்சியான தருணம் அது ஒரு துக்கமான தருணமா மாறிடும் லைஃப்ல. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்குள்ள இருக்கிற நீங்கள் உங்களுடைய பழைய வஸ்திரங்களை களைந்து போட்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது புதிய வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பாருங்கள். சில நேரங்கள்ல அதனால்தான் இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா வஸ்திரம்னு சொல்லுது. வஸ்திரம்னா நம்ம என்ன ஒரே வஸ்திரத்தையா போட்டுக்கிட்டு இருப்போம்? கிடையாது. இல்ல, என்ன பண்ணுவோம்? வஸ்திரம் சில நேரத்துல அழுக்காகும். எங்கேயாவது அழுக்காயிடுச்சுன்னா, உங்க வஸ்திரம் எங்கேயாவது அழுக்காச்சுன்னா என்ன பண்ணணும்? வஸ்திரம் அழுக்காச்சுன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? துவைக்கணும். கரெக்டா சொன்னீங்க, நல்லா கவனிக்கணும். இந்த வஸ்திரம் அழுக்காகிறதுல கூட இந்த பக்குவம் இருக்கு. இந்த குழந்தைங்கலாம் இருக்கு பாருங்க, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ் மாற்றுவாங்க? சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 4-5 ட்ரெஸ் என்ன பண்ணணும்? மாற்றணும். ஏன்னா அதுங்களுக்கு அப்பப்போ அழுக்காக்கிக்கும். உச்சா போயிடும், கக்கா போயிடும், வஸ்திரம் அப்பப்ப அழுக்காயிரும். அப்பப்ப என்ன பண்ணுவோம்? மாற்றுவோம். சரியா? இந்த 1 வயசு 2 வயசு பசங்களுக்கும் அது அழுக்காகத்தான் செய்யும். ஓடும், ஓடி வரும். அப்ப நிறைய அழுக்காகும். என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா வந்து மாற்றுவாங்க. கரெக்டு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ குழந்தையா இருந்தப்ப இல்ல உன் வஸ்திரத்தை அப்பப்ப அழுக்காக்கிக்கிட்டனா அப்பா இல்ல பரவாயில்ல மாத்தி விட்டுருவாரு. சில நேரத்துல உன் வஸ்திரத்தை நீ கரப்படுத்திக்கிறனா பரவாயில்ல மாத்திக்குவாரு. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு 15 வயசு ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு, 10-15 வயசு ஆயிடுச்சு, இப்ப வஸ்திரத்தை அழுக்கு பண்ணுங்களேன். அம்மா என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு வச்சு ஒரு கொட்டு கொட்டுவாங்க. கொட்டியில் எருமை போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, ஒயிட் ட்ரெஸ்ஸு தெரியாது, கொஞ்சம் பார்த்து நடக்க மாட்டேன், சேத்துல அப்படியே விளையாடுவேன். துவைக்கிறதுக்கு இங்கே யாருக்கு பலன் இருக்குது? உங்கள் அப்பங்காரன் ஒரு வாஷிங் மிஷின் கூட வாங்கி தர மாட்டான். ரிப்பேர் ஆன வாஷிங் மிஷினை வச்சு நான் லோல் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்பா மேலே இருக்கிற கோபத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க? உள்ள மேலே காட்டுவாங்க தானே. அப்போ இங்கே சொல்ல வர பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ வளர்ந்துட்டன்னா உன் வஸ்திரத்தை கரையாகாம பார்த்துக்கணுன்றது. அதான் பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுச்சு. சில வீடுகள்ல ஆம்பளைங்க இருப்பாங்க. இந்த ஆம்பளைங்களுக்கு விழும் பாருங்க துணி துவைக்கும் போது டோஸு. எங்க வீட்டு மனுஷன் இருக்காரு, குழந்தைங்க தேவலாங்க, துணியை எப்படி வச்சுக்கணும்னே தெரியாது அவருக்கு. எங்க வேணாலும் அப்படியே உட்காந்துருவாரு, எங்க வேணாலும் எழுந்து வந்துருவாரு. அவர் துணியை துவைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். இப்படி சில அம்மாமாருங்க பேசுவாங்க, கேட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு அந்த வஸ்திரத்தை பராமரிக்க தெரியலன்னு அர்த்தம். அந்த வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ப, உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கேற்ப உங்க வஸ்திரத்தை கரைப்படுத்தாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய அவசியம். ஒருவேளை கரைப்பட்டுச்சுன்னா கூட அந்த வஸ்திரத்தை ஒதுக்கி தள்ளுங்க. கர்த்தர் புதிய வஸ்திரத்தை தருவாரு. அந்த புதிய வஸ்திரத்தோட ஓடுங்க. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேத்து வஸ்திரம் கரைப்பட்டுச்சு, கழட்டி போட்டு இன்னைக்கு புதுசா போடு.
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடு. இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பி. நேற்று கரைப்பட்ட இடத்த கவனமா இரு. எங்க கரைப்பட்டுச்சோ அந்த இடத்துல இன்னொரு முறை நான் கரைப்படாதபடி நான் என்னை காத்து கொள்ளணும். ஒப்பு கொடு. யூதா நிருபத்துல அப்போஸ்தலனாகிய யூதா அதை தான் எழுதுறாரு. யூதா சொல்றாரு 23வது வசனத்துல என்ன சொல்றாரு? உன் மாம்சம் உன் வஸ்திரத்தை எங்கேயாவது கரைப்படுத்திருச்சுன்னா, எப்படி வஸ்திரத்தை கரைப்படுத்துறது தான் மாம்சமா? நம்ம மாம்சம் தான் வஸ்திரத்தை கரைப்படுத்தும். அப்போ உங்களுக்கு எனக்கும் மாம்சம் இருக்குது தானே? இருக்குதா இல்லையா? சில ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியல பாருங்க. எங்களுக்கு நாங்க வானத்திலிருந்து வந்த தேவ தூதர்கள் மாதிரி சிலர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். மாம்சம் இருக்கிறது. என் மாம்சம் என்னை கரைப்படுத்தும். படிக்கலாம் யூதா 23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும். வழுவாதபடி உங்களை காக்கவும். அப்ப அதுக்கு அடுத்தது இந்த ப்ராமிஸ், வாக்கு தத்தத்தை சொல்றாரு. அப்ப உன் வஸ்திரம் எங்கேயாவது கரைப்பட்டிருந்தா அதை வெறுத்து தள்ளிடு. அதாவது என்னன்னா, கரைப்பட்ட வஸ்திரத்தோட நீ டிராவல் பண்ணாதன்றாரு. ஏன்? ஏன் தெரியுமா? பாருங்க, யாராவது பாலிஷ் பற்ற, ஸ்டீல் பற்ற, லேத்து பற்ற, இந்த மாதிரி பற்றையில் வேலை செய்கிறவங்க, பெயிண்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? வேலையில் இருக்கிற அந்த ஒர்க்கு ட்ரெஸ்ஸு, வேலை மேலே போகிறதுக்கு இருக்கிற ஒர்க்கு ட்ரெஸ்ஸு தெரியுமா? அங்கே வேலையில் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி என்ன இருக்கும்? அழுக்காக இருக்கும். ஏன் அழுக்கான ட்ரெஸ் அங்கே போடுறாங்க தெரியுமா? திரும்பவும் அழுக்காகும்ன்றதுனால அங்க அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸே போடுறாங்க. அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப எதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாருன்னா, எதை பத்தி கவலைப்பட மாட்டாரு? திரும்பவும் அழுக்காவதேன்னு கவலைப்பட மாட்டாரு. எவ்வளவு அழுக்கு வேணா பரவாயில்ல, அந்த கிரீஸே வந்தா கூட சரி. ஏன்? ஏற்கனவே அழுக்காயிடுச்சு. அழுக்கானதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கூட அழுக்கானா கவலை இல்லை. அதனால தான் சொல்றேன், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. ஏன்னா நீ வெறுத்து தள்ளல அப்படின்னா இது கரைப்பட்ட வஸ்திரம் தானே, திரும்ப திரும்ப கிரீசி டப்பாவை எடுத்து மேல பூசிப்பனே. எவ்வளவு கரையானாலும் திரும்ப கூட கொஞ்சம் கரையாகட்டும்னு நீ உன்னை ஒப்பு கொடுப்ப. அந்த வஸ்திரத்தை திரும்ப மாத்தணும். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி மாத்துறது? தேவ சமூகத்துக்கு வா, உன் பாவங்களை அறிக்கை பண்ணு. ஆண்டவரே, நான் செஞ்சது தவறுன்னு ஒப்புக்கொடு. மீண்டும் ஒரு புதிய மனுஷனா புதிய வாழ்க்கை ஆரம்பி. எவ்வளவு நாள் பிரதர் செய்யறது? எப்பெல்லாம் கரைப்படுத்திக்கிறியோ அப்பெல்லாம் இதை செய். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, ஒவ்வொரு முறையும் நான் புதிய மனிதன் என்பதை நீ பிரகடனப்படுத்து. நான் புதியவன். இன்றைக்கு காலையில எனக்கு புதிய கிருபை கிடைச்சிருக்கு. நான் புதிய மனுஷனா மாறி இருக்கிறேன். அவருடைய இரக்கங்கள், புதிய இரக்கங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இன்னையில இருந்து புதுசா வாழ ஆரம்பிக்க போறேன். நேற்றைய மனிதன் நான் அல்ல என்று இன்றைக்கு அறிக்கை பண்ணு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நம்ம தள்ளுறதே இல்லைங்க. நான் சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரத்தை நீங்க பெற்றுக்கொண்டு அந்த வஸ்திரத்தை உங்க வாழ்க்கையில உடுத்திட்டு தான் நீங்க உள்ள பிரவேசிக்கணும். எங்க? சபைக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள, விருந்து சாலைக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும். அப்பதான் இங்க ராஜா உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற சகல நன்மைகளையும் நீங்க பெற்று அனுபவிக்க முடியும். இல்லைன்னா வஸ்திரத்தை மாற்றாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வராது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, நீ ரட்சிக்கப்படும் பிரதர், நீ ரட்சிக்கப்படும் போது நிர்வாணியா இருந்த உனக்கு வஸ்திரம் கொடுத்தாரு. அந்த வஸ்திரம் கரைப்பட்டுச்சுன்னா புதிய வஸ்திரத்தை வாங்கிக்க. பிரைஸ் காட், ஆமென். ஆக என்னுடைய இந்த செய்தி, பழைய வஸ்திரத்தை களைந்து புதிய வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் செய்தியோட தலைப்பு. செய்திக்குள்ள போலாமா? ரைட். இப்போ வாங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம்
17 இருந்து 22வது வசனத்தின் வரைக்கும் நாம வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 17 இருந்து 22வது வசனம் வரையில நம்ம வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நல்ல கவனிங்க, நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, சொல்லுங்க, களைந்து போட்டு அப்படின்னா கழட்டி போட்டு, பழைய மனுஷனை ட்ரெஸ் மாதிரி என்ன பண்ணணுமா, கழட்டி போடணும். போட்டுட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கழட்டி போட்டு உடுத்தி கொள்ளுங்கள்னு சொல்றார். ஒரு வஸ்திரத்தை போல என்ன பண்ணணுமா, பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை உடுத்தி கொள்ளுங்கள்னு சொல்றார். இப்ப என்ன சொல்ல வர்றாரு எங்க பவுல்? பழைய வஸ்திரத்தை களைந்து போடுங்க, புதிய வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. எதை இப்ப களைந்து போடணும்னா நல்லா கவனிக்கணும், பழைய மனிதனுடைய சுபாவத்தை. இந்த பழைய மனிதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, இந்த பழைய மனிதனுடைய சுபாவம் அதுல சில முக்கியமான காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம இருந்தோம்னா, முன்பதாக ஏற்கனவே முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, புறஜாதியார் வாழ்ந்தாங்க இல்லையா, ஆண்டவரை அறியாதவங்க வாழ்ந்த வாழ்க்கைய போல நம்ம வாழ்ந்தோம். ஆண்டவர் இல்லாம அவங்க வாழ்றாங்கல்ல ஒரு சிலர், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. நம்பர் 1, வீணான சிந்தை. 17வது வசனத்துல அங்க கடைசியில இருக்கு, அவங்களுடைய மைண்டே சரியில்லை, அவங்க புத்தியே சரியில்லை, எண்ணங்கள் எல்லாம் தப்பா இருக்கு, வீணான சிந்தை. ஆண்டவர் அறியாதவருடைய எண்ணங்கள் ரொம்ப தப்பா இருக்கு, வீணான சிந்தையில இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய புத்தி ரொம்ப அந்தகாரப்பட்டிருக்கு, இருதயத்துல ரொம்ப மோசமான எண்ணங்கள், புத்தியில ரொம்ப தவறான எண்ணங்கள், ரொம்ப கேவலமான எண்ணங்களோட அவங்க வாழ்றாங்களாம். ஆண்டவர் இல்லாதவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு. அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை எப்படி சொல்லுது தெரியுமா, இருதய கடினத்தினால். அவங்க இருதயம் ரொம்ப கடினமா இருக்கு, தப்பெல்லாம் அவங்களுக்கு தப்பாவே தெரியல. சின்ன சின்ன காரியங்கள் கூட தேவன் அறிஞ்ச பிள்ளைகளுக்கு இது தப்பாச்ச அப்படின்னு தெரியும், அவங்களுக்கு அது தப்பாவே தெரியல. ஏன்னா இருதயம் அவ்வளவு ரொம்ப கல்லு மாதிரி ஆயிடுச்சு, இறுகி போயிடுச்சு. இருதய கடினப்பட்டு. அடுத்த வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்களேன், தங்கள் அறியாமையினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. அவங்களுக்கு இதை தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னா ஆண்டவர் சொல்றாரு இல்ல, அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு சில ஆளுக்கு தெரிஞ்சே கூட செய்யறான்னு வைங்களேன், ஆனா அவர் சொல்றார் இல்ல, அறியாம தான் செய்யறான், அறிஞ்சு அவன் செய்ய மாட்டான். தங்களில் இருக்கும் அறியாமை. அப்ப வீணான சிந்தை, அந்தகாரமான புத்தி, இருதய கடினம், அறியாமை, இது நாளும் சேர்த்து அவங்களை என்ன பண்ணிடுதுன்னா, தேவன் அருளுகிற ஜீவனை அவங்க சுதந்திரிக்க முடியாதபடி அந்த ஜீவனுக்கு அவங்களை அந்நியரா மாத்திருது. அவங்களோட வாழ்க்கையில ஜீவன் இல்லாம வெறும் மரணத்துக்கு பாத்திரதா அவங்கள வச்சிருக்குது. இப்படி வாழ்றவங்களோட முடிவு என்னவா, மரணம். புரியுதா? வீணான சிந்தகாரம், இருதயத்துல கடினம், மனம் முழுவதும் அறியாம, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது சரியா தப்பா எதுவுமே தெரியல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட், இப்படிப்பட்ட ஒரு இருதயம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்குன்னா, நடக்கைகளும் தாறுமாறா இருக்கு. ஏன்னா எண்ணங்கள் சரியா இருந்தா தானே செயல்கள் சரியா இருக்கும். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எண்ணங்கள் சரியா இருந்தா தான் செயல்கள் சரியா இருக்கும். உங்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய செயல்கள் அமையும். உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படியோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆக்ஷன் இருக்கும்.
ஓகேவா? அப்ப உங்களுடைய மனப்பாங்கு, உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் தப்பா இருந்தா நீங்க எப்படி செய்வீங்கன்னா செயல்கள் எல்லாம் தப்பா இருக்கும். அதனால இவங்க எப்படி செஞ்சாங்களாம்? எப்படி செஞ்சாங்க பாருங்க. அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கு இங்க சொல்றாரு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. அப்ப அவங்களோட வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்னா இச்சைகளின்படி இருக்கு. இச்சைகளின்படி சொல்லுங்க எல்லாரும், இச்சைகளின்படி. ஆமா, என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்யறாங்க, எதெல்லாம் விரும்புறாங்களோ அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அந்த இச்சைகள் அவங்கள என்ன பண்ணிடுமானா மோசம் போக்கிடுமா. சொல்லுங்க, இச்சைகள் மோசம் போக்கும். இச்சைகள் என்ன பண்ணுது? மோசம் போக்கிடும். இச்சைகள் மோசம் போக்கக்கூடியவைகள். ஆக அப்ப அந்த மோசம் போக்கும் இச்சைகளின்படிதான் அவங்களோட வாழ்க்கை இருக்கு. அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்யறாங்க, நினைக்கிறதெல்லாம் அடையணும்னு விரும்புறாங்க, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இந்த மனுஷனை தான் நாம என்ன பண்ணணுமா கலைந்து போட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இருதயம் எல்லாம் அந்தகாரம், இருதயம் புத்தி எல்லாம் அந்தகாரம், இருதயம் எல்லாம் கடினம், வீணான சிந்தை, அறியாம இப்படி இருக்கிறதுனால லைஃப் எப்படி இருக்குன்னா வெறும் இச்சைகளின்படி தான் வாழ்றது. மனசுல இன்னைக்கு தோன்றதை இன்னைக்கு நான் செஞ்சிருவேன், எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்வேங்க, எனக்கு எதெல்லாம் தோணுதோ நான் அதெல்லாம் செஞ்சிருவேங்க. யார் என்ன சொல்றாங்கன்றதுலாம் அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு என்னங்க கவலை, யார் வேணா என்ன வேணா சொல்றேங்க, நாங்க எங்க விருப்பப்படி தாங்க வாழ்வோம். இதுக்கு பேர் தான் புத்தியில அந்தகாரப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொல்றோம். அப்ப அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுருங்க. கொலோசேயருக்கு வாங்கல. கொலோசேயர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? ஆகையால் விபச்சாரம் அசுத்தம். நல்லா கவனிக்கணும். இப்ப அந்த சுய இச்சைகளின்படியே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இதெல்லாம் அந்த சுபாவம், பழைய மனுஷனுக்குரிய சுபாவம். இந்த இப்படிதான் இருப்பாங்க ஆட்கள். அப்ப விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இப்ப இதெல்லாம் அவயங்கள் மூலமா நடக்கிற பாவம். இதெல்லாம் நம்ம அவயங்கள் இல்லாம நடக்காது. எது? விபச்சாரம் சரி, அசுத்தம் சரி, மோகம் சரி, துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இதெல்லாம் நம்முடைய அவயங்கள் மூலமாக நடக்கிற பாவம். அப்ப இந்த அவயங்கள் ஏன் இப்படி இதுக்கு ஒப்பு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் என் அவயங்கள் இப்படி போகுது? அங்க வீணான சிந்தை, இருதய கடினம், புத்தியில் அந்தகாரம், அறியாம வந்த உடனே என் அவயங்கள் இதுக்கு பழகுது. அதனாலதான் சொல்றாரு, இதை கொஞ்சம் கலட்டி போட்டிருப்பா, இந்த அவயங்களை கொஞ்சம் தூக்கி கலட்டி போடு, இதை நீ சிலுவையில் அடிக்க வேண்டியது அவசியமா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரைட், இப்ப படிங்க 9வது 10வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன் பொய் சொல்லாதிருங்கள் நீங்க சொல்றாரு தெரியுமா? ஏன் பொய் சொல்லாதிருங்கள் நீங்க சொல்றாரு? ஏன் சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல பாருங்களேன். நான் விபச்சாரக்காரன்னா நான் விபச்சாரக்காரன்னு சொல்லணும். ஏன் சொல்லணும் தெரியுமா? நான் விபச்சாரக்காரன்றத உங்ககிட்ட அறிக்கை பண்றதுனால நீங்க என்ன தப்பா நினைக்க போறது கிடையாது, நினைக்க மாட்டீங்க நீங்க. பிரைஸ் காட், ஆமென். ஆனா நாளைக்கு நான் விபச்சாரம் பண்ணும்போது நீங்க என்னை எச்சரிப்பீங்க, நீங்க எனக்கு புத்தி சொல்லுவீங்க, நான் வழுவாதபடி நீங்க என்னை காப்பீங்க, எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை தாங்குவீங்க. அதனால்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? பொய் சொல்லாமல் இருக்கணும். நாம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பொய்யா நடந்துக்கிறதுனால நாம நம்முடைய பாவத்திலேயே தொடர்ந்து நிலை நிற்கிறதுக்கு நமக்கு வழி ஆயிடுது. நான் செய்யற தப்ப உங்ககிட்ட நான் மறைக்கிறதுனால நான் தொடர்ந்து என்னுடைய பாவத்துல இன்னும் நான் தொடர்ந்து இருக்கிறதுக்கு அது எனக்கு உதவி ஆயிடுது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால தான் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்ல வர்றாரு, பொய் சொல்லாதீங்க. அப்ப பழைய மனுஷனை கலைந்து போடுறதுக்கு விரும்புங்க. பழைய மனுஷனை கலைந்து போட்டு
தன்னை சிருஷ்டித்தவருடைய நல்லா கவனிக்கணும். இங்க இந்த பொய் சொல்லாமல் இருங்கன்னு இருக்குல்ல, இந்த வார்த்தையில நிறைய பேருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? தன்னை பற்றி யாருமே தப்பா நினைக்க கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. தன்னை பற்றி யாருமே, நான் சொல்றேன், நம்மளை பற்றி உயர்வா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்க அதை யோசிங்க. உங்களை பற்றியும் என்ன பற்றியும் உயர்வா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம இருக்கிற விதமா, நான் ஒரு விபச்சாரக்காரனா என்னை விபச்சாரக்காரன் நினைக்க தான் செய்வாங்க. நான் ஒரு திருடனா என்னை திருடன் தான் நினைப்பாங்க. நான் ஒரு கொலைகாரனா என்னை கொலைகாரன் தான் நினைப்பாங்க. அதானா இயல்பு. எங்க உள்ள விதமா நினைக்கிறதுல நமக்கு என்ன வருத்தம் ஆயிட போகுது? அல்லேலூயா. அதுல ரொம்ப இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும் போல இருக்கு அவங்களுக்கு. யாருக்கும் எந்த இமேஜும் கிடையாது, எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆனா ஒண்ணு, என் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர்ல என்ன அப்படியே என் வாழ்க்கையை தலைகீழ மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒருத்தனை விபச்சாரக்காரனா அவனை விபச்சாரக்காரனாவே பார்த்துட்டு இருக்க கூடாது. அவன் தேவ கிருபையினால பரிசுத்தவானா நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறான். தேவன் அவனை அப்படியே அவனோட வாழ்க்கையை டோட்டலா மாற்றி அவனை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதை நீங்க பார்க்கணும். அவனோட வாழ்க்கையில தேவனுடைய செயல் எப்படி விளங்குன்றதை பார்க்கணும். ராகாப்ப வேசினாவே பார்க்க கூடாது, ராகாப்ப நீதி உள்ளவளா பார்க்கணும். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, யோசுவாவுல பாத்தீங்கன்னா தான் வேசியா தெரியவா, யாக்கோபுக்கு வந்துட்டீங்கன்னா நீதி உள்ளவளா தெரியவா. இதுக்கு இடையில தேவனோடு கூட அவளுக்கு நடந்ததான அந்த உறவு, தேவனோடு அவளுக்கு நடந்ததான அந்த தொடர்பு, தேவனை சந்தித்த பிறகு அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம், இதை நாம் அறிந்து கொள்ளணும். பிரைஸ் காட். ஆமென். ராகாப்ப கேட்டீங்கன்னா, ஆமா நீ வேசியா இருந்தியாமான்னா, ஆமாங்க நான் வேசியா தான் இருந்தேன். ஒரு நாளைக்கு என் பிசினஸ் அவ்வளோ சூடு பிடிச்சது, இப்படித்தான் என் வாழ்க்கை இருந்தது. அவன் எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாம அழகா பேட்டி கொடுத்துருவாங்க அந்த அம்மா. நம்ம அப்படி எத்தனை பேர் பேட்டி கொடுப்போம்? என் வாழ்க்கையை ஒழிக்காம மறைக்காம சொல்றதுக்கு நம்ம எத்தனை பேருக்கு தைரியமும் துணிச்சலாம் இருக்குதுங்க? நான் இப்படிதான் இருந்தேன், என் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள வந்ததுனால மாறுச்சு, ஆண்டோட கிருபையினால மாறுச்சு, ஆண்டோட இரக்கத்தினால மாறுச்சு. ஆண்டோட இரக்கமும் கிருபையும் எனக்கு கிடைக்கலன்னா நான்லாம் கொஞ்சம் கூட மாறி இருக்க முடியாதுங்க. நான்லாம் கொஞ்சம் கூட நீதிமானா மாறி இருக்க முடியாது, உண்மையா மாறி இருக்க முடியாது. அப்படி சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? பொய்யாவும் போலியாவும் வாழ்ந்து பழகி உலகத்துக்கு முன்னாடி நடிச்சு ஒரு போலியான வாழ்க்கைக்கு நேராகவே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய மனிதனை கலைந்து போட நாம் தயாராக இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். ஆமா, அப்ப பழைய மனுஷன்னு சொன்னா கவனிங்க, உங்களுடைய சிந்தைகளும் செயல்களும். எனக்கு வீணான சிந்தை இருக்கா, என் புத்தியில அந்தகாரம் இருக்கா, இது ஒவ்வொன்றையும் நான் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நினைச்சேன். பட் நான் இங்க க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்முடைய சிந்தை வீணான சிந்தை, நம்முடைய புத்தியில அந்தகாரம் இருந்துட்டாலே, நல்லா கவனிங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் நீங்க முடிஞ்சா வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. உங்க புத்தியில எப்போ அந்தகாரம் வருதோ அப்பல்ல தேவன் உங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கிற ஆட்களா மாறிடுவீங்க. உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க மக்கள். உலகத்துல தப்ப தேடி செய்யறான், கெட்டது பண்றதுக்கு அவனுக்கு கெட்டதாவே தெரியல. புரியுதா? துன்மார்க்கமா வாழ்றதுல அவனுக்கு ஒரு வருத்தமும் இல்லை, எந்த பாவம் பண்றதும் அவனுக்கு பாவமாவே தெரியல. அசுத்தங்களை ரொம்ப ஆசையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தான் செஞ்ச தப்ப நியாயம்னு பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறான் இந்த பூமியில. விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா புத்தியில் அந்தகாரம் வந்துட்டு அப்படிதான் ஆயிடும். ஆனா புதிய மனுஷனை கொஞ்சம் தரித்து கொண்டீங்கன்னா, தேவன் கொடுக்கிற அந்த புதிய வஸ்திரத்தை உங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீர்களானா உங்க லைஃப் கொஞ்சம் வித்தியாசமா மாறிடும். உங்களுக்குள்ள பொய் இருக்காது, உங்களுக்குள்ள உண்மைத்தன்மை வந்துடும். இந்த புதிய மனுஷன் வந்த உடனே உங்களுடைய சுபாவம் எப்படி மாறுது அதை மாத்திரம் நீங்க பார்க்கலாமா? உங்க புதிய மனுஷனை இங்க தரித்து கொண்ட பிறகு வாங்க எபேசியருக்கு வாங்க பார்க்கலாம். எபேசியர், மறுபடியும் எபேசியர்ல இருந்து மறுபடியும் கொலோசையருக்கு வருவோம். இந்த 2 பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். எபேசியர் 4:23 வாங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், நல்லா கவனிங்க, மெய்யான நீதி
அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா மெய்யான நீதி அப்படின்றது என்னன்னா தேவனிடத்திலிருந்து வர்றது. அதான் முக்கியம். சில நேரத்துல பொய்யான நீதியில நம்ம நடக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நல்லவன் நல்லவன் நல்லவன்ற மாதிரி நம்ம காட்டிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அது எல்லாமே ஃப்ளாப்பாகவும் போயிடுது. நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா? ஆமா, ஒரு பிரதர் அடிக்கடி சொல்லுவார், பிரதர் நான் ரொம்ப நல்லவன் பிரதர் அப்படின்னுவாரு. ஆமா கரெக்டுப்பா. ஒரு அம்மா சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்டை பத்தி, அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ஆமா எங்களுக்கு தெரியுமே. நம்ம நல்லவங்க ஒருத்தங்களுமே இல்லையாம்மா. நம்ம கிட்ட நல்லதுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குன்னா இயேசு, அவர் தான் நல்லவர். அவர் உள்ள வந்ததுனால தான் கொஞ்சம் இந்த மிருகம்லாம் அடங்கி கொஞ்சமா மனுஷனா நடந்துக்கிறோம் நம்ம. பிரைஸ் காட். ஆமென். இல்லைன்னா நம்ம எவ்வளவு கொடிய மிருகங்கள், எவ்வளவு துஷ்ட சுபாவங்கள் இருக்குது நமக்குள்ள. அவரு நல்லவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்ததுனால கொஞ்சம் நல்ல காரியம் நம்ம கிட்ட அப்பப்போ கொஞ்சம் நல்லதை பேசிக்கிறோம், அப்பப்போ கொஞ்சம் நல்லதை செஞ்சுக்கிறோம். அவ்வளவுதானே தவிர நம்ம எங்கயா நல்லவன் இல்ல. அப்ப மெய்யான நீதி அப்படின்றது கிறிஸ்துவனிடத்திலிருந்து என் வாழ்க்கையில வந்தது. மெய்யான பரிசுத்தம். நான் கொஞ்சம் இல்ல பரிசுத்தத்தில் நடக்கிறேன்னா அது அப்பா போட்ட பிச்சை, அப்பா போட்ட கிருவை. கொஞ்சம் உண்மையை பேசுறேன்னா, கொஞ்சம் கையை சுத்தமா வச்சுக்கிறேன்னா, எவன்கிட்டயும் லஞ்சம் வாங்காம பண விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன் அப்படின்னா அப்பா போட்ட கிருவை. அது அவர் கொடுத்த பரிசுத்தம். நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நல்லா கவனிங்க. இந்த வஸ்திரம், இப்ப நம்ம மேல போடுற வஸ்திரம் இருக்குல்ல, இந்த வஸ்திரம் யாருடைய சாயலா இருக்கணும்? இது எந்த மாடலா இருக்கணும் தெரியுமா? இருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். மகளிர் குழுவுக்கு சாரி எடுப்பீங்கல்ல, ஒரே மாதிரி சாரி எங்கக்கா எடுத்தீங்க? வீராஸ்ல எடுத்தோங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க ஒரே மாதிரி சாரி. எங்க எடுத்தீங்க? போத்தீஸ்ல எடுத்தோம், சரவணால எடுத்தோம். இந்த சாரி மாதிரியே எல்லாருக்கும் இருக்கணும், ஒரே யூனிஃபார்மா. அப்ப நான் போடுற வஸ்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பழைய மனுஷனுடைய சாயல், அது ஆதாமுடைய வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை கலைந்து போட்டு இப்ப போடுற வஸ்திரம் யார் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய சாயல், தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இந்த புதிய வஸ்திரத்தை மேல போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வஸ்திரத்தை போட்டாச்சுன்னா என்னை பார்க்கிறவங்களுக்கு நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். பிரைஸ் காட். ஆமென். முன்னாடி என்னை பார்த்தவங்களுக்கு நான் ஆதாம வெளிப்படுத்தினேன், அவனுடைய மீறுதலை வெளிப்படுத்தினேன், அவனுடைய கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்தினேன், அவனுடைய பாவமான சுபாவங்களை வெளிப்படுத்தினேன். ஆனா இப்ப ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். ட்ரெஸ்ஸை மாத்தின உடனே ஆளே மாறிட்டேன். ஏன்னா முதல்ல இருந்தது ஆதாமின் சாயல், இப்ப இருந்தது கிறிஸ்துவின் சாயல். இப்ப கிறிஸ்துவனுடைய எல்லா சுபாவங்களும் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான ஒரு வஸ்திரத்தை நான் இப்பொழுது உடுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ல என்னை பார்த்தா, இந்த ட்ரெஸ்ல நான் கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்தா பார்க்கிறவங்களுக்கு நான் யார் மாதிரியே தெரியணும்? கிறிஸ்துவ போலவே தெரியணும். அல்லேலூயா. ஆமா. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.